ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இ-சேவையில் இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் கம்பல்சரி. இந்த சேலரி ஸ்லிப் அண்ட் பேன் கார்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் இந்த 2 டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணால் போதுமானது. அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டோட ஃபாதர் ஆர் மதர் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால், இல்லை கேண்டிடேட்டோட ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் நீங்கள் இந்த 2 டாக்குமெண்ட்ஸும் கட்டாயம் வைக்கணும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் டிஎன்இஜின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணதும் இங்கே பயனாளர் உள்நுழை பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது லாகின் ஆகிட்டு உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இப்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இன்கம் சர்டிஃபிகேட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போது உங்களுடைய கேன் நம்பர் ஷோ ஆகும். அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்கணும். கரெக்டாக இயர், மந்த், டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச் காமிக்கும். அடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. உங்கள் கேன் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் ஆகும். 4 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை தான் இங்கே என்டர் பண்ணணும். உங்களால் மொபைல் நம்பரை இந்த இடத்துல எடிட் பண்ண முடியாது. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்து ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தம் எத்தனை பேருன்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஃபேமிலி மெம்பர்ஸோட நேமை என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். அடுத்தது தமிழில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு ஏஜ், ஜெண்டர், மேலா ஃபீமேலாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ரிலேஷன்ஷிப், ஃபஸ்ட்டு யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்க செல்ஃப்னு கொடுக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷன், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிடும். அடுத்த ஃபேமிலி மெம்பரோட நேம் என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஸ், மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷன், ப்ரைவேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதர்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்லி இன்கம் எவ்வளவோ அதை என்டர் பண்ணிவிட்டு டெய்லி வேஜஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு தமிழில் தினக்கூலின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களுடைய டீட்டெயில்ஸும் இப்போது ஆட் ஆகிடும். அடுத்ததாக சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த பேஜில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் டவுன்லோட் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணுங்கள். கேண்டிடேட்டோட ஃபாதரோ இல்லை ஹஸ்பண்டோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் அவங்களோட சேலரி ஸ்லிப் ப்ளஸ் பேன் கார்டு அப்லோட் பண்ணணும். மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது இங்கே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஷோ கியூஆர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு ஷோ ஆகும். இப்போ இந்த கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் 60 ருபீஸ் பே பண்ணிவிடுங்க. இப்போது உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு. இப்போது இந்த பேஜில் பிரிண்ட் ரிசிப்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய ரெசிப்ட் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான ரெசிப்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.